17/9/2024 அன்று புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் வரலாற்றில் புதுச்சேரி எனும் தலைப்பில் ஆய்வரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்வினை கலை, பண்பாடு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் மாண்புமிகு PRN திருமுருகன் அவர்கள் மற்றும் கலை பண்பாட்டு துறை இயக்குனர் திரு V கலியபெருமாள் அவர்கள் கலந்து கொண்டு ஆய்வரங்கு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியின் வரலாற்றை கூறுவது என்பது இயலாத காரியம். இருப்பினும் இங்குள்ள தமிழ் அறிஞர்கள் தங்களுடைய கருத்தின் வலிமையால் அந்த வரலாற்றை ஒரு விதமாக சுருக்கி கூறலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்க நிகழ்வு நடைபெறுகிறது. அருகமேட்டுக்கு வாணிபம் நடந்து புதுச்சேரி எந்த அளவிற்கு சிறப்பாக அந்த வாணிபத்தில் சிறந்து புதுச்சேரி மக்கள் செல்வ செழிப்புடன் இருந்தார்கள் என்பதை விளக்குகின்ற ஒரு அத்தாட்சி தான் இப்பொழுது காணப்படுகின்ற அருகன்மேடு என்ற அரிக்கமேடு. அந்த வரலாற்றை சொல்ல போனால் 10 புத்தகங்கள் போட்டாலும் அது அடங்காது. அந்த அளவிற்கு நமது புதுச்சேரி வாழ் தமிழர்கள் வாணிபத்தில் சிறந்து விளங்கினார்கள். மண் துகள் முதல் பெரிய மணி வரை செய்யக்கூடிய மணித்தொழில்களும் மிக நுட்பமாக நெய்யக்கூடிய பட்டு மற்றும் பருத்தி ஆடைகளை நெய்யக்கூடிய திறம் படைத்த அருமையானதொரு தொழிற்சாலைகள் நிரம்பிய இடமாக அரிக்கமேடு திகழ்ந்திருக்கிறது. அந்த வரலாற்றை சொல்ல போனால் இது போன்ற 10 அரங்குகள் இருந்தாலும் பத்தாது. அந்த கிபி 250 600 என்று சொல்லக்கூடிய அந்த இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய களப்பிரர்கள் காலம் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் தமிழகத்தின் இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டாலும் சில காப்பியங்கள் ஏற்றப்பட்டாலும் அந்த காலத்திலேயே நமது இசையரசி என்று சொல்லப்படுகின்ற காரைக்கால் அம்மையார், காரைக்கால் பெற்றெடுத்த தங்கமான காரைக்கால் அம்மையார் அவர்கள் இலக்கணத்தில் அந்தாதி கண்டெடுத்த அம்மையார் அவர்கள் தங்களுடைய இசை துறையில் அற்புதமான பல பாடல்களை பாடி சிறப்பு செய்திருக்கின்றார். அது ஒரு வரலாறு. அந்த வரலாறும் பெரிய வரலாறு. அதை அடுத்து சொல்லப்போனால் 4ஆம் நூற்றாண்டில் பல்லவர் கால வரலாறு. அதாவது நமது புதுச்சேரி மாநிலம் தொண்டை மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அழகிய ஒரு நகரமாக கிராமமாக இருந்தாலும் அந்த 4ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலமும் அதையடுத்து 10ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்திலும் மிக சிறப்பாக செழித்திருந்தது என்பதற்கு அடையாளமாக இப்போது பாகூர் என்று அழைக்கப்படுகின்ற பாகூர் நமது கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாகூர் மூலநாத சுவாமியில் காணப்படுகின்ற கல்வெட்டுகள் அனைத்திலும் ராஜேந்திர சோழன் அந்த கோவிலுக்கு அளிக்கப்பட்ட சாவா மூவா ஆடுகள், அதாவது நந்தா விளக்கு ஏற்றுவதற்காக அளிக்கப்பட்ட சாவா மூவா ஆடுகளை பற்றியும் அந்த பாகூர் ஏரியை தூர்வாருவதற்காக ராஜேந்திர சோழன் ஏற்படுத்திய முயற்சிகள் பற்றியும் பங்காரு சிங்காரி என்ற 2 சகோதரிகள் தூர்வாரப்பட்ட அந்த ஒரு வரலாறு என்பது அது ஒரு தனிப்பட்ட வரலாறு. அதே போன்று அவர்கள் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த திருபுவன மாதேவி கோயில், குண்டங்குழி மகாதேவர் கோயில், அதை பற்றி சொல்லப்படுகின்ற அது ஒரு வரலாறு. அதே போன்று சமயக்குறவர்கள் 4 கண்டெடுத்த திருவண்டார் கோயிலில் காணப்படுகின்ற கல்வெட்டுகளை சொல்லப்படுகின்ற வரலாறு அது ஒரு பெரிய வரலாறு. அதை அடுத்து சொல்ல போனால் நமது பல்லவ சோழ நாயக்கர் அந்த காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட காரைக்காலில் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் எங்களது அருங்காட்சியகத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி சொல்லப்போனால் அது ஒரு பெரிய வரலாறு. இதை போன்ற வரலாறுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதற்கடுத்து நாம் சொல்லப்போனால் விஜயநகருக்கு அடுத்து முகலாயர் படையெடுப்பு, அதற்கடுத்து நமது புதுச்சேரியை ஆண்ட பிரெஞ்சு, டச்சு மற்றும் தானிஷ் மற்றும் பிரிட்டிஷ் காலம் கூட நமது புதுச்சேரியை ஆண்டிருக்கிறார்கள். இது போன்ற வரலாறுகளை நாம் இன்றும் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் இந்த வரலாற்றை நாம் சொல்லுவதற்கு இங்கே வந்திருக்கின்ற கட்டுரையாளர்கள் இந்த வரலாற்றை மிக சிறப்பாக இங்கே கூறவிருக்கிறார்கள். வரலாற்றில் புதுச்சேரி என்ற ஆய்வரங்கமானது இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே இவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நீங்கள்லாம் வந்து இந்த தமிழுக்காகவும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய வரலாறுகளை வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கி எல்லாம் ஒன்று கூடியிருக்கீங்க. அதுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதை இதோடு விட்டுடாமல் வெளி உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு நல்ல ஒரு கருத்தான விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டுட்டு வரணுங்கிறது இந்த அமைப்புகிட்ட கேட்டுக்கிட்டு, என்னால் என்ன இந்த துறைக்கு செய்ய முடியுமோ கண்டிப்பாக விரைவில் செய்து இந்த துறையை ஒரு சிறந்த ஒரு துறையாக கொண்டுட்டு போகிறதுக்கு ஏற்பாடு செய்வேங்கிற இந்த நேரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த கருத்தரங்கம் வெற்றி பெறுவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனோன்மணியம் சுந்தரனாருக்கு முன்பாகவே தமிழ் மொழியை
வணங்கி தம்முடைய பாடலில் தந்திருக்கிறார். வரம் தருவார் என்ற பெரும்புலவர். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தேர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்று அற்புதமான இந்த தமிழ்மொழி வாழ்த்தை முதலில் பாடியவர் வரந்தருவார் என்ற மிக பெரிய புலவர். பொறுப்பிலே என்றால் பொதிகை மலையில் பிறந்து தென்னன் ஆகிய பாண்டியனாரின் புகழிலே கிடந்து அவர்களால் ஆதரிக்கப்பட்டு முச்சங்கங்களில் இருந்து அந்த காலத்தில் அனல்வாதம் புனல்வாதம் என்று வாதம் புரிவோர்கள் பாடல் கொண்ட ஏடுகளில் தண்ணீரிலே நெருப்பிலே போட்டு விடுவார்கள். அதுபோல நல்ல பாடல்களாக இருந்தாலும் ஆற்றோடு அடித்து செல்லப்படாமல் நீரை எதிர்த்து வரும் அல்லது தீயினால் கருகாமல் இருக்கும்படியாக வைகை ஆற்றிலே தவழ்ந்து நெருப்பிலே நின்று கற்றவர்கள் நினைவில் என்றும் நடைபோடும். கூடவே மறுப்பு என்றால் கொம்பு, பன்றி கொம்பு. அதாவது திருமால் தன்னுடைய அவதாரத்தில் உலகை கொம்பில் தூக்கி வந்தபோது அந்த பூமகளோடு வந்த பாவை மருங்கிலே என்றால் பெண்ணின் இடுப்பிலே, பூமகளின் இடுப்பில் செல்லப்பிள்ளையாக வளர்ந்து வருகின்றாள் என்று தன்னுடைய பாடலிலே அற்புதமாக கூறுவார். உலகில் தோன்றிய மொழிகள் யாவும் பேச்சு வழக்கில் உள்ளவை சில, எழுத்து வழக்கில் உள்ளவை சில. இவை இரண்டிலும் பாவிலக்கணம் உள்ளவை சிலவே. இலக்கண சிறப்பு எல்லாவற்றிலும் முழுமாக பெற்ற எல்லா மொழிகளும் இருப்பதில்லை. இது போன்ற சிறப்பு பெற்ற நம்முடைய தமிழ் மிக சிறப்பாக இன்று உலகிலே விளங்குகிறது. உலகில் தோன்றிய சுமார் 6000 மொழிகளில் இப்போது உயிருடன் உள்ள மொழி 2780 என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த மொழிகளில் 2780 மொழிகளே உலகில் பேசப்பட்டு வருகிறது. இந்த செய்தியை ருஷ்ய நாட்டு பத்திரிகை நமக்கு எல்லாம் கூறுகிறது. இந்திய நாட்டில் நேபாள மொழி 179 கிளை மொழிகளாக சுமார் 544 உள்ளன. இவற்றில் 116 மொழிகள் இமயமலை வடக்கிலும் தெற்கிலுமாக சுமார் 1% மக்கள் பேசும் மொழியாகவே உள்ளது. அதில் 24 மொழிகள் இந்திய மொழிகள் இனத்திற்கு புறம்பானவை. இவைகளில் தொன்மையாக உள்ளவை 16 மொழிகள். இந்த 16 மொழிகளிலும் சிறந்து இலக்கண வளமை உள்ளவை 2 மொழிகள். அவை தமிழும் வடமொழியுமாகும். நம்முடைய மொழிக்கெல்லாம் முதன்மையாக சொல்லக்கூடிய பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழாவது போல் எங்கு காணும் சொன்னார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதலும் யாவரும் பிறந்ததில்லை என்று மிக புகழ்ந்து பாடியுள்ளார். அதற்கு காரணம் 96 வகை விருத்தங்களை படைத்த கம்பர் ஆயசொல் தலைமையில் கொண்ட அங்கையன் அன்னை நின்னை தூயவன் பிரிந்த பின்னை தேடிய துணைவன் தொல்லை காய்கதிர் செல்வன் மைந்தன் கவிக்குளம் அவற்றுக்கெல்லாம் நாயகன் சுக்கிரீவன் என்றுடன் அவையும் தீர்த்தான் என்ற ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். ஆயசொல் தலைமையில் கொண்ட அங்கையன் அன்னை நின்னை தூயவன் பிரிந்த பின்னை தேடிய துணைவன் தொல்லை காய்கதிர் செல்வன் என்று சூரியனுக்கு ஒரு பெயரிட்டார். அவர் அதை எங்கே எடுத்தார் என்றால் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கையாண்ட சூரியனே என்று கூறாமல் காய்கதிர் செல்வா என்னுடைய கணவன் கல்வனா என்று காய்கதிர் செல்வனை பெயரிட்டு அழைத்தவர் இளங்கோவடிகள். அதை பின்பற்றி தாமும் அந்த காய்கதிர் செல்வனை இவர் பயன்படுத்துகிறார், கம்பர் பயன்படுத்துகிறார். இப்படி வழி வழியாக வந்த திருக்கூட்ட மரபிலே நம்முடைய புலவர்கள் எல்லாம் பல வகையிலே தமிழுக்கு தொண்டு செய்தார்கள். இப்படி தொண்டு செய்தவர்கள் எல்லாம் கண்ணதாசன் கடைசியாக கூறுவார், கவிஞர் என்றாம் யார்? கவிஞர் என்றால் யார்? கற்பனை வளர்த்தல் வேண்டும், கவிநயம் பிறத்தல் வேண்டும், சொற்பொருள் அறிவு வேண்டும், சுவையுடன் உரைத்தல் வேண்டும், பற்பல கருத்தும் கூறும் பான்மையை வளர்த்தல் வேண்டும், இப்பெரும் மனிதன்தானே இயற்கையில் கவிஞனாவான் என்று கூறுவார். கவிஞர் என்றால் கற்பனை திறன், கற்பனை வளர்த்தல் வேண்டும், கவிநயம் பிறத்தல் வேண்டும். கவிநயம் இருக்கணும், சொல்ற கவிதையில கவிநயம் பிறத்தல் வேண்டும், சொற்பொருள் அறிவு, சொல்லக்கூடிய அந்த சொல் பல வகையான சொற்களுக்கு உண்டான பொருளை தெரிந்திருக்க வேண்டும், சொற்பொருள் அறிவு வேண்டும், சுவையுடன் உரைத்தல் வேண்டும்.
ஒரு கவிதை சொன்னால் சுவையுடன் இருக்க, சுவையுடன் உரைத்தல் வேண்டும், பற்பல கருத்தும் கூறும். ஒரே கவிதையை பாடிக்கிற காதல் கவிதைன்னா காதல் கவிதை தான் படிப்பான், அதை தாண்டி வரமாட்டான். அதுபோல இல்லாமல் பற்பல கருத்தும் கூறும் பான்மையை வளர்த்தல் வேண்டும், இப்பெரும் மனிதன் தானே இயற்கையில் கவிஞனாவான் என்று நம்மை அந்த கவிஞர் என்றால் யார் என்று கூற வைத்தவர் கவிஞர் கண்ணதாசன். அவருடைய கவிதைகள் எல்லாம் இனிக்கி இருக்கும். மனிதாபிமானம் அது வேண்டினாலும் மனதோடு வாழும் சில பேரும், வனமா குரங்கின் குணமே விளங்க மனதாட வாழும் சில பேரும், தனமே நினைந்து தனமே அணைந்து தனை மீறி வாழும் சில பேரும், தவவேடமின்றி தவமே புரிந்து தனியாக வாழும் சில பேரும், வினையால் அலைந்து வினையால் உழன்று விறகாக வீழும் புவி மீது விளையாட வந்த மகவான என்னை விளையாட்டுகின்ற மணியாக பனை போல் உயர்த்தி பால் போல் இருத்தி பரிவார அணைக்க வரலாமா, படகோடு கங்கை குகனாக வேண்டும் பரிவான ஆசை ரகுராமா, உறவான நண்பர் ஒரு பேரும் இல்லை உதவாத சொந்தம் பல வீடு, உலகாளுவோரும் எமையாளவில்லை உயிராடுகின்றதொரு கூடு, நிலை மாறுவோரும் நிறம் மாறுவோரும் நிதி தேடி வந்து பறிவோடு நிழலோடு இருந்து பசி தீரம் உண்டு நிலை மாறுகின்றது இவன் வீடு, அறிவோர்கள் அற்ற ஒரு நாடு என்றும் அறிவே இல்லாத இடுகாடு, அடி தேடினாலும் முடி தேடினாகும் அகமே மெலிந்து சலியாது என்று அற்புதமான கவிதைகள் எல்லாம் நமக்கு வழங்கி தமிழை சிறப்பிக்க வந்த பெருமகனார் நம்ம கவிஞர் கண்ணதாசன். அவர் சொல்லுவார் இன்னொரு பாடல், என்ன சொல்வதென்று என்னை எண்ணம் ஒன்றை சொல்லுவீர், என்ன சொல்வதென்று எண்ணி எண்ணம் ஒன்றை சொல்லுவீர், சொன்ன சொல்லு நின்று வந்த சோதனையை வெல்லுவீர், சின்ன புத்தி சேர்க்கையின்றி தேவருள்ளம் கொள்ளுவீர், மன்னருண்டு மகிழமில்லை எண்ணுமாறு வாழுவீர், மாடு கூடும் மந்தை போல வாழ்க்கை என்ன வாழ்க்கையே, மாடு கூடும் மந்தை போல வாழ்க்கை என்ன வாழ்க்கையே, கோடி மாடு கூடினாலும் கொள்கை இல்லை தோழரே, நாடும் ஒன்று நல்லதென்று நாம் நினைக்கும் வேளையில் நாடு வந்து எதிர்த்த போதும் நவிழ வேண்டும் தோழரே, விண்ணிருந்து மண்ணிருந்து வாசல் காட்டும் தெய்வதம், உன்னிருந்து சொன்ன சொற்கு ஊர்க்குறைத்தல் பாபமா, எண்ணி வந்த சொன்ன சொற்கு இடுவிலங்கு லாபமா, கண்ணிழந்து போன பின்பு கார்த்திகைக்கு தீபமா, ஆவி போகும் போன பின்பு யார் தொடர்ந்து கூடுவார், பாவி என்றும் நண்பர் என்றும் 10 நாட்கள் பேசுவார், தேவி மீது ஆணையிட்டு திறமறிந்து கூறுவேன், ஏவி விட்ட அம்பு சுற்றும் எய்தவன் இல்லாமலே என்ற நம்முடைய இந்த நிகழ்விலே தமிழை பாடுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பிரெஞ்சுக்காரர்கள் இந்த புதுச்சேரிக்கு வராமல் இருந்தால் இந்த புதுச்சேரி எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, ஒரு சாதாரண ஒரு கிராமமாக தான் இது இருந்திருக்கும். ஆனால் பிரெஞ்சுக்காரர் இங்கே வந்த பின்னால் தான் இந்த ஊர் வளர்ந்தது. ஓகே, 2 விஷயங்களை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். 1673 பெலான்ஜே என்ற ஒருவர் இங்கே வந்து புதுச்சேரியை ஆற்காட்டு நவாபுகளிடம் பேசி ஷெர்கான் லோடி என்பவனிடமிருந்து இதை பெற்றார்கள். இது வணிகத்தலமாகத்தான் இதை ஆரம்பித்தார்கள். ஆனால் வணிகத்துக்கு தேவைப்படும் போது அது திருடு போய்க்கூடக்கூடாது என்பதற்காக ஒரு மதிலை சுற்றி அமைத்தார்கள். அது பர்லோன் கோட்டையாக இருந்தது, பின்னால் லூயி கோட்டையாக மாறியது, அது வேறு. ஆனால் இப்படி உருவாக்கப்பட்ட கோட்டை, அதற்கான பாதுகாப்பு என்பது காலப்போக்கில் வரலாற்றிலே ஆட்சியை பிடிக்கின்ற ஒரு அமைப்பாக மாறியது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியை பிடித்து புதுச்சேரியை முழுதுமாக கொண்டார்கள். அவர்களுக்கு போட்டியாக சென்னையிலே ஆங்கிலேயர் இருந்தார்கள். இவர்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை நடந்தது. 4 முறை புதுச்சேரியை அவர்கள் படையெடுத்து வென்றிருக்கிறார்கள். அதிலே 1806 1813 வரை ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அவர்கள் ஆங்கிலேயர் கையில் இது இருந்தது. ஆனால் என்ன இதனுடைய நிலை என்றால், பேராசிரியர் ராசதாஸ் செல்வம் மற்றும் உள்ள அறிஞ பெருமக்கள்லாம் குறிப்பிடுகிறார்கள், புதுச்சேரி ஆங்கிலேயர்கள் ஒரு மாற்றாந்தாய் பார்வையில் பார்த்தார்கள். அவர்கள் இதை வளர்க்கவோ எதற்கு முயற்சி செய்யவில்லை. அதனாலே பாண்டிச்சேரியிலே பிரெஞ்சுக்காரருடைய மொழி இன பண்பாடு தாக்கம் இருப்பது போல ஆங்கிலேயருடைய மொழியோ அல்லது அவருடைய பண்பாட்டு தாக்கமோ நமக்கு இல்லை. ஆனால் இந்த புதுச்சேரிக்கு இன்றைக்கி இருக்கின்ற இந்த தெரு நகர அமைப்பு புதுச்சேரிக்காரர்களால் வடிவமைக்கப்படவில்லை. இது டச்சுக்காரர்களால் வடிவமைக்கப்பட்டது. 1693 அவர்கள் இதை கைப்பற்றிய போது அவர்கள் இதை வடிவமைப்பை இந்த புதுச்சேரியை தன்னுடைய இடமாக வைத்துக்கொள்வோம், தரங்கம்பாடியை வைப்பதை போல் இதை வைத்துக்கொள்வோம் என்று நினைத்ததினால் இதை வடிவமைத்தார்கள். அவர்களால் தொடர்ந்து இங்கே இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையினால்
ஊரை விட்டு போய்விடுகிறாங்க. பிரெஞ்சுக்காரர் வருகிறார், அவரிடம் இது அமைகிறது. இந்த புதுச்சேரியை வளர்த்தெடுத்த பெருமை பிரெஞ்சுக்காரருக்கு உண்டு. அவர்கள்தான் இந்த புதுச்சேரியை வளர்த்தார்கள், அவர்கள்தான் இதை கொண்டு வந்தார்கள். இன்னொன்று, இதே போல தான் நாமும் பல ஊர்களிலிருந்து வந்து புதுச்சேரியில் குடியேறினோம். ஏனென்று கேட்டால் இங்கே வரலாற்று பூர்வமாக ஒன்று, புதுச்சேரி விடுதலை பெற வேண்டும் எனும்போது போராட்டம் நிகழ்த்துகிறோம். அப்போது வந்தேரியிலான பிரெஞ்சுக்காரர் வெளியே போக வேண்டும் என்று பேசுகிறார்கள் இங்கே இருந்த உள்ளூர்காரர்கள். அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் வந்தேரிகளா? எங்கள் பெற்றோர்கள் இங்கே உயிரை விட்டு இந்த ஊரை வளர்த்திருக்கிறார்கள். இங்கே இருந்து அவர்கள் வளர்த்த இந்த ஊரிலே எங்களை போகச் சொல்ல உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? உங்களைப் போலத்தான் நாங்கள் இந்த ஊரை வளர்த்தோம், இந்த ஊரை பாதுகாத்தோம். ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே இருந்து இந்த ஊரிலே பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஊரினுடைய முன்னேற்றத்திற்கு நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம். எங்களை எப்படி நீங்கள் வந்தேரிகள் என்று சொல்வீர்கள்? எங்கள் மூதாதையர் உருவாக்கிய ஊர் இது என்று பிரெஞ்சுக்காரர்களே ஒரு பிரிவினர் இங்கே பிறந்து வளர்ந்த பல பேர் போராட்டம் செய்தார்கள். இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று கருத்து. நான் இந்த கருத்தை நமது தமிழ் நூல்களில் பார்த்ததை விட ஜெசிகா நாமக்கல் என்ற ஒரு அமெரிக்கன் எழுத்தாளர், அவர் 2002 புதுச்சேரி வந்திருந்தார். அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் எழுதிய உட்டோப்பியா என்ற ஒரு ஆங்கில நூலில் இதை பதிவு செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் புதுச்சேரியில் மிக தீவிரமாக புதுச்சேரி விடுதலைக்கு பாடுபட்ட வா சுப்பையா அவர்கள் இதை கையில் எடுக்கிறார். அவர் தான் சொல்கிறார், எது எப்படி இருந்தாலும் சரி இந்த புதுச்சேரி விடுதலை பெற்றே தீர வேண்டும் என்ற ஒரு தீவிரமான முயற்சியை அவர் மேற்கொள்கிறார். 1936 நடந்த துப்பாக்கி சூட்டிலே இந்த ரோடியர் மில்லிலே 12 தொழிலாளர்கள் இறக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த போராட்டம் விடுதலை உணர்வு மிக அதிகமாக மாறுகிறது. ஆனால் சுப்பையா அவர்கள் மிக துணிச்சலாக, இல்லை, நாம் விடுதலை பெற்றே சேர வேண்டும், இந்தியாவோடு நாம் சேர வேண்டும் என்று முன்வைத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து போராட்டத்தை செய்து 1954 நமக்கு விடுதலை கீழூரிலே ஓட்டெடுப்பு வைத்து விடுதலை பெற்றுக் கொடுத்தார்கள். இப்படித்தான் புதுச்சேரியுடைய வரலாறு வளர்ந்தது. இந்திய விடுதலைக்காக அரவிந்தர் மிகுந்த பாடுபட்டவர். வைவிஎஸ் ஐயர், பாரதியார், இன்னும் பெரும் தலைவர்கள்லாம் அவர் சந்தித்திருக்கின்றார்கள். அவர் கருத்து சொல்லுவார், இப்படி தான் செய்யணும் என்று என்பதை நாம் நிறைய புதுச்சேரி வரலாறு கட்டுரை எழுதியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஐயா அவர்கள் அதை பற்றி ஒரு நூலை படைச்சிருக்கின்றார்கள். நிறைய கருத்துக்கள் உண்டு. புதுச்சேரி அரசாங்கத்துடைய வரலாற்றை முன்னும் பின்னும் பார்க்கணும், ரெண்டாக பார்க்கணும். சுதந்திரம் பெறுவதற்கு முன் இருக்கிற நிலை ஒரு 20 ஆண்டுகள், ஒரு 15 ஆண்டுகள், அதுக்கு மேலே வெள்ளைக்காரன் ஆண்ட பல்வேறுபட்ட அச்சுக்காரர்கள், வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பல பேர் நம்ம புதுச்சேரி சாதாரண ஒரு தெருவில் கடந்த மண்ணு மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. நம்ம இடத்த அவங்க வச்சு வாங்குறாங்க வெள்ளைக்காரர்கள். உங்களுக்குள்ளேயே ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க, நான் கொஞ்ச நாளைக்கு இந்த பகுதியை நான் இது பொருளத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் செய்யுங்க. ஒப்பந்தம். நம்முடைய இந்திய மண், புதுச்சேரி மண்ணை ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் டச்சுக்காரர்களும் வச்சு வாங்கிக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், அவங்ககிட்ட வேலை செய்துக்கிட்டு, அவங்களோட கூலி வாங்கிக்கிட்டு. ஆகவே பட்டாணி கடைக்கு அந்தாண்ட நீங்கள் போனீங்கன்னா ஏறத்தாழ அது புதுச்சேரி தாண்டி அந்தாண்ட தமிழ்நாட்டு வரைக்கும் போனாங்கன்னா வெறும் கிராமம்தான். இந்த பக்கம் போனீங்கன்னா வெறும் வயல்வெளி தான். அங்கே தான் பாரதியார் சிதானந்த சுவாமி கோயிலில் பாரதியார் குயில் பாட்டெலாம் பாடியது அங்கே தான். பறவைகள்லாம் அங்கே தான் வரும். இந்த பக்கம் போனால் வயல்கள் தான். நீங்கள் பாருங்கள், வழுதாவூர் சாலையில் போனீங்கன்னா வடக்கே இருக்கிற பகுதி புஞ்ச நிலம், தெற்கே இருக்கிற பகுதி நஞ்சலமாக இருக்கும். ஆகவே அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள் அந்த கடைசி வரைக்கும் போனாங்க. எங்கள் ஊர் திலாஷ் என்கிற ஒரு வெள்ளைக்காரன் குடியிருந்தான். அவனுடைய குதிரைகளெல்லாம் அந்த இடத்துல வந்து குளிப்பாட்டுவார்கள். அதனால் அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் வெள்ளைக்காரன் குட்டைன்னு பேர். குழாயின்னு சொல்ல மாட்டான், அவன் குட்டைன்னு தான் சொல்லுவான். இது வரலாற்று பூர்வமான ஒரு செய்தி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடங்களும் தோப்பு தான். வெள்ளைக்காரன் 30 ஆண்டுகள் ஆண்ட காலத்தில் கூட அது தோப்பாக தான் இருந்தது, இடமா தான் இருக்கும். நிலம் வீடு கிடையாது. சாரத்தில் ஒரு 4-5 வீடு இருக்கும். பொய்யாக்கோடன்னு சொல்லக்கூடிய அங்கே ஒரு 4 வீடு இருக்கும். பிள்ளைத்தோட்டத்தில் ஒரு 4 வீடுகள் இருக்கும். இதுதான் அங்கே கொஞ்சம் குடிசைகள் தான். பெரிய மாளிகைகள்லாம் இப்போ மாதிரி இருக்காது. இப்போ எங்கே இப்போ தான் வயலை காண வெறும் வீடு தான் இருக்குது. அப்படியே மாறி போச்சு பாருங்கள்.
ஆக அவன் கிராமங்கத்தில் வந்து நீ சொல்லக்கூடிய பாரதி பூங்கான்னு சொல்ல முடியாது, பாரதி பூங்கா, அங்கே தான் வந்து அவன் கொண்டு வரக்கூடிய பொருளெல்லாம் இறக்குவான், கப்பலிருந்து கொண்டு வரும். வாராபரின்னு சொல்லுவோம் ஃப்ரெஞ்சில், அது மக்கி போயிடுது. அதான் அது பெரிய இரும்பால் ஆனது. நாங்கள் படிக்கிற பொழுது அங்கே போய் விளையாடுவோம். அவன் ஏதாவது கொண்டு வந்தானா அங்கேருந்து கப்பல்லேருந்து வரும், அதை தூக்கி வந்து படகுல கொண்டு வந்து போடுவாங்க, அங்கேருந்து கொண்டு வந்து இறக்குவாங்க. பெரிய காரு, இன்ஜினு நிறைய. இங்கேருந்து மல்லாக்கொட்டை வாங்கிட்டு போவான், அவன் முட்டாயாக கொண்டு வந்து போடுவாங்க. மல்லாட்டை பார்த்தீங்கன்னா முட்டாய்க்குள்ளே இருக்கும் மல்லாக்கொட்டை. நம்மளுடைய மல்லாட்டை பயிர் முட்டாயில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், ₹1 வாங்கி ₹50 விற்பான். வணிகம் தானே அவன், வியாபாரி. ஆக இந்த பகுதி அனைத்துமே ஒரு காலத்தில் கிராமமாகத்தான் இருந்தது. வெள்ளைக்காரன் காலத்தில் யாரோ ஒரு அவன் பேர் சொன்னார், பெத்தோனை யாரோ, அவன் வந்து தான் நம்ம புதுச்சேரியை கோழி முட்டை வடிவிலே பிளான் போட்டு பாருங்கள் சொல்லுவான். நேராக இருக்கும் தெருக்கள்லாம், அவனுடைய பேர் தான் இருக்கும் தெருக்களில். அப்புறம் சென்னையிலிருந்து ஆனந்த ரங்கப்பிள்ளை வந்தார் புதுச்சேரிக்கு. அவங்க அப்பா வந்து வியாபாரம் செய்ய வந்தார், வெங்கடாசல பிள்ளை என்று நினைக்கிறேன். அவர் கூட இவர் வந்தார். அவர் மொழிபெயர்ப்பாளராக துப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய பெரிய வணிகன். அவன் தான் கடைசி காலத்தில் நீண்ட நாள் வாழ்ந்தவன். திருட்டு பையன்னு சொல்லுவான் வெள்ளைக்காரன் அவனை. ஆமாங்க, நிறைய அந்த வணிகன் தானே, அவன் சம்பளம் உண்டு. அவர் தான் நீண்ட நாள் 13 ஆண்டுகளுக்கு மேலே புதுச்சேரி ஆண்டு அவர் பணம் மூட்டை மேலே உட்கார்ந்தார். பார்க்கலாம் நீங்கள் சிலை, அவனுக்கு ஒண்டி தான், ஒரு ஆளுக்கு தான் சிலை இருந்தது புதுச்சேரியில். அந்த இடத்துல தான் நேருடைய சிலை இன்றைக்கி இருக்குது. அதுக்கு எதிராக மகாத்மா காந்தி சிலை. மகாத்மா காந்தி சிலையின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கம் இருக்கிறது ஆராய்ச்சியாளர் சொல்லுகின்றார்கள். அது எங்கே போகுதுன்னு கேட்டால் செஞ்சு கோட்டை வரைக்கும் போகிறது என்று சொல்லுகின்றார்கள். ஆராய்ச்சியாளர் இன்னும் அந்த பகுதியெல்லாம் ஆய்வு பண்ணவில்லை, அரிக்கன் மேட்டிலேயே ஆய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வெள்ளைக்காரன் காலத்தில் அகழ்வாராய்ச்சி செய்தான். மேட்டுப்பாளையம், முத்திரப்பாளையம் நான் பார்த்துருக்கேன். அந்த முசுமுசுங்கு சாலைன்னு பேர். சால் பெரிய 3 அடி கீழே இருக்கும், முசுமுசுங்கு சால். அது என்ன இருந்ததுன்னா அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்த பொருள்கள்லாம் இருக்கும், உணவுப் பொருளாக சாவாதான உள்ளே போட்டுருவாங்க. வேண்டி சாப்பாடு கீப்பாடு தட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ ஆய்ந்து பார்த்தோம்னா இந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்கள் இந்தந்த பொருள்களை அவங்க பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார். அதான் நடந்து வருகிறது இப்போது. அப்படிப்பட்ட அங்கு இருந்து வெள்ளைக்காரன் காலத்திலேயே அந்த முசுமுசுங்கு சால்னு சொல்லக்கூடிய இதை நான் பார்த்தது. இது வரலாற்று செய்தி, கதை அல்ல. ஆகவே வெள்ளைக்காரன் காலத்தில் இந்த ஒரு பகுதியை தான் அவன் ஆட்சி செய்தான். அவன்தான் புதுச்சேரிக்கு ஐயா சொன்னது போல புத்தூர் விற்றவன். நம்மெல்லாம் அடிமைகளாகவே இருந்தான் அவன்கிட்ட. மடையன் என்று சொல்லுவான் வெள்ளைக்காரன், நம்மளை பார்த்து கழுதன்னு சொல்லுவான். நான் சொல்ல பிரெஞ்சு மொழியில் இருக்கிறது, நம்ம பார்த்து சொல்லுவான். எங்கள் வீட்டில் கூட இங்கே அந்த வந்து கப்பல் தொழில் செய்திருக்காங்க. எங்கள் வீட்டு பேர் கப்பு வீடுன்னு பேர். எங்கள் முன்னோர்கள் வந்து கப்பல் வியாபாரம் பண்ணுங்க, அவங்க கூட வேலை செய்வாங்க பொழுது. அடிமை வெள்ளைக்காரனுக்கு, அதுக்காக சொல்கின்றேன். இப்படி வரலாற்று பூர்வமான ஒரு செய்தியை தெலாஷின்னு சொல்லக்கூடிய வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்தில் எங்கள் ஊர் வரலாற்று பூர்வமாக வெள்ளைக்காரனுக்கு துணையாக இருந்திருக்கிறது என்பதை சொல்ல வருகிறதான் பார்க்க வேண்டும். ஏன்னா பல பேருக்கு புதுச்சேரியுடைய அடிப்படையான தெரியாது. ஒரு சில பகுதியை ஐயா சொன்னார்கள், சுப்பையா அவர்களை சொன்ன கடைசி காலம், அதாவது விடுதலை பெறுவதற்கு முன்னால் ஒரு 20 ஆண்டு அல்லது ஒரு 15 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் கடுமையாக இருக்கும். நம்ம அடிமையாக இருந்தோம். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அடிமைதான். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு புதுச்சேரியில் வாழ்ந்த அரசாட்சி புரிந்த வெள்ளைக்காரன் போகமாட்டேன்னு சொல்லிட்டான். அடிக்கிறதா வெட்டுறதா குத்துறதா மகாத்மா காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. கத்தியின்றி ரத்தமின்றி நாம் பெற வேண்டும். இந்தியாவை பெற்றுவிட்டோம், சின்ன மாநிலம், அதை நாம் 1 மணி நேரத்தில் பெற்று விடுவார்கள் சண்டை போட்டால். வேண்டாம் என்று மகாத்மா காந்தி சொல்ல நேரு அதை கேட்டுக்கொண்டு எப்படி செய்கிறது, எப்படி பெறுதல், அவர்களை எப்படி வெளியேற்றுதல் என்கிற ஒரு சிந்தனையை உண்டாக்கி ஊர் மக்கள் தான் அதை வெளியேற்ற வேண்டும், புதுச்சேரியில் வாழக்கூடிய மக்கள் தான் அதை அவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதனால் என்ன செய்தாங்க, சுற்றி முள்வேலி போட்டார் நேரு அவர்கள். சுற்றி கோட்டக்குப்பத்திலிருந்து சுற்றி கடலூர் எல்லை வரைக்கும் 3 கிலோமீட்டர் இடைவெளி வச்சு போட்டாங்க. யாரும் தமிழ்நாட்டில் போக முடியாது, ஒரு பெண்ணை கொடுக்க முடியாது, ஒரு பெண்ணை கட்ட முடியாது. போகிறதா இருந்தால் சர்டிஃபிகேட் வாங்கணும் கலெக்டர்கிட்ட. 10 பேர், ஒரு பெண் வீட்டுக்காரர்கிட்ட 10 பேர், மாப்பிள்ளை வீட்டுக்காரர் 10 பேர் பெர்மிஷன் கொடுப்பான், அனுமதி. அவங்க தான் போகணும் வரணும். இவ்வளோ கட்டுப்பாடு. தமிழ்நாட்டு இந்த புதுச்சேரிக்கு விறகு கிடையாது, நெருப்புலாம் இப்போ நிறைய சிலிண்டர் வந்துடுது, அப்போலாம் கிடையாது. பூத்தரை, காசிப்பாளையம், ரங்கநாதபுரம் போன்ற பகுதியில் இருந்தால் அங்கே விறகு வரணும். சவுக்கு கட்டை, சவுக்கு மிளாறு, சவுக்கு கறி, அதெல்லாம் நின்று போச்சு. எப்படி எரிபொருள் பாண்டிச்சேரியில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்கிறது? படிப்பதற்கு பள்ளிக்கூடம் கிடையாது. ஒரு கொம்மியனுக்கு ஒரு பள்ளிக்கூடம். இந்த கொம்மியன் என்ற சொல்லையே கொண்டு வந்தான் வெள்ளைக்காரன் தான். 21 பங்காக புதுச்சேரியை பகுத்தான். 21, பாண்டிச்சேரிக்கு 13, காரைக்காலுக்கு 3, ஏனத்துக்கு 1 ஒரு மெம்பர்ஸ். சந்தனாகூர் அப்படிங்க போட்டுது. அதான் வெள்ளைக்காரனுக்கு விரும்பிய பகுதி எதுன்னு கேட்டால் சந்தனாகூர் தான். அவனுக்கு கிட்ட இருக்கும்,
செய்திகள்லாம் போகிறது கடற்கரை ஓரமாக. அது ஐயா சொன்னாங்க, இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. சந்தர்நாகூர் எங்கே போய் யார்கிட்ட போயிடுதுன்னு. இப்போ நாம் இருக்கிறது பாண்டிச்சேரி, காரைக்கால், மாயே, ஏனம் வரைக்கும் தான் நம்மகிட்ட இப்போ ஆட்சியில் இருக்குது. சந்தர்நாகூர் கிடையாது. ஆகையினால பெரியோர்களே, நம்முடைய வரலாறு என்பது மிகவும் போற்றுதற்குரியது. அந்த நான் சொல்லக்கூடிய ஒரு 15-10 ஆண்டுகளில் இப்படி முள்வேலி போட்டு தடுத்தார்கள். பிறகு என்ன செய்யுதுன்னு பார்க்குற பொழுது தேர்தல் வைக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன்லே 21 கொம்மியன் பஞ்சாயத்து சொன்னாங்களே, அவங்க வாயிலாக அவங்க கேட்போம், அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா இருப்போம், இல்லைன்னா போயிடுவோன்ற ஒரு முடிவும் ஒத்துக்கிட்டான் வெள்ளைக்காரன். அவங்க 178 பேர் உறுப்பினராக இருந்தார்கள். கீழூரில் சென்று அந்த நிகழ்ச்சியை ஓட்டெடுப்பு நடத்தினார்கள். 8 பேர் அவர்கள் ஆதரித்தார்கள். 170 பேர் நம்ம வெள்ளைக்காரன் வெளியே போகணும்னு ஒரு தீர்மானம் வந்தது. அதை கொண்டு தான் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த நேரு அவர்கள் நம்முடைய கருத்துக்களை அங்கே சொன்னார்கள். வெள்ளைக்காரன் ஏற்றுக்கொண்டான். சட்டம் மறுக்கவே இல்லை, அவன் கொடுத்துட்டான் புதுச்சேரிக்கு விடுதலை. 1952 மூணுன்னா அது கடைசியாக 62 வரைக்கும் அப்படியே கடந்தது. கிட்டத்தட்ட 47 சுதந்திரம் வாங்கி 5-6 ஆண்டுகள் நாம் தனித்திருந்தோம். சுதந்திரம் வாங்கின பிறகு இவ்வளவு சிரமத்துக்கு இடையே நம்முடைய புதுச்சேரி விடுதலை பெற்றிருக்கிறது. நாமெல்லாம் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருந்தோம் தவிர, ஆனால் அந்த ஆட்சி முறை, சட்டங்கள், நீதிமன்றங்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டமன்றம் தான் நீதிமன்றம் வெள்ளைக்காரங்காலத்தில். இன்றைக்கு இருக்கிற சட்டமன்றம் தான் வெள்ளைக்காரங்காலத்தில் நீதிமன்றம். பாரதி பூங்கா தான் அவன் கொண்டு வந்து இறக்கிய பொருள்களுக்கு இடமாக இருந்தது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். முத்திரப்பாளையம்லாம் சண்டை, எந்த நேரம் சண்டை தான் போட்டுக்கணும். வெள்ளைக்காரனுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும், இங்கே ஆங்கிலேயனுக்கும் நவாப்புக்கும். பல்லவர் காலத்தில் கூட இந்த ஆட்சி நான் சொன்ன ஆய்வுக்குள்ளன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவன் வைத்து விட்டு போன அடையாளங்களாக தான் இன்றைக்கி நம்முடைய அரசாங்கம் ஆய்வுக்குள்ள மண்டபம், ஆய்வு மண்டபம், முகப்பு வச்சுருக்கிறாங்க. வெள்ளைக்காரங்காலத்தில் கட்டடை அப்போ தான் இப்போ வந்துக்குது. அவன் கட்டிய பழைய கட்டிடங்கள்லாம் பாழ்படுத்தக்கூடாது, செம்மைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் எக்கோல் பிரிமேர்னு சொல்லுவாங்க, இந்தாண்ட போனால் கல்வி காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளிக்கூடம்லாம் இன்றைக்கி தூய்மை நகரமன்றம் அவன் காலத்திலே கட்டப்பட்டது. இதெல்லாம் இன்றைக்கி பாதுகாக்கின்றார்கள். புதுச்சேரியுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டாமானால், அந்த பிரெஞ்சியருடைய ஆட்சி காலத்தில் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே இதழ் பணிகள் எவ்வாறெல்லாம் நடந்தன என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். பிரெஞ்சியர் ஆட்சி காலத்திலே தமிழிலே பல இதழ்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையிலே மகாகவி பாரதியார் புதுச்சேரியிலே வாழ்ந்த காலத்தில் அவர் ஆற்றிய இதழ் பணிகளுள் சிலவற்றில் புதுச்சேரியை பற்றி வந்த செய்திகள் சிலவற்றை நான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பாரதியார் என்று சொன்னாலே அவர் ஒரு இதழாசிரியராக, தமிழாசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாலும் அவர் ஒரு இதழாசிரியராக சென்னைக்கு வருகிறார். சென்னையிலே சுதேசமித்ரன், இந்தியா, சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களிலே பணியாற்றுகிறார். ஆங்கிலேய ஆட்சியினுடைய அடக்குமுறையின் காரணமாக இந்தியா பத்திரிகையுடைய ஆசிரியர் சீனிவாசன் என்பவரை கைது செய்யக்கூடும் என்று கருதிய வேளையிலே நண்பருடைய வேண்டுகோளை ஏற்று பாரதி புதுச்சேரிக்கு வருகிறார். புதுச்சேரியிலே வந்த பாரதி வந்த பிறகு அந்த இந்தியா பத்திரிகையுடைய உரிமையாளர் மண்டையம் ஸ்ரீனிவாச்சாரியாரும் புதுச்சேரிக்கு வருகிறார். அவரை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினரும் புதுச்சேரிக்கு வருகிறார்கள். புதுச்சேரியிலிருந்து அந்த இந்தியா இதழ் மீண்டும் வெளிவரத் தொடங்கியது. அதற்கு அடுத்ததாக சூரியோதயம் என்ற இதழிலே பாரதி பணிபுரிகிறார். விஜயா, கர்மயோகி, பாலபாரதா போன்ற இதழ்கள் புதுச்சேரியிலிருந்து வெளிவந்தன. இவற்றிலெல்லாம் பாரதி தன்னுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கின்றார் என்பதை நாம் அறிய முடிகின்றது. புதுச்சேரியிலே இருக்கின்ற போது இது வெளியே தெரியாத ஒரு வரலாறாக சில செய்திகளை மட்டும்தான் உங்கள் முன் நான் இங்கு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்தியா பத்திரிகையிலே அவர் பணிபுரிந்த காலத்திலே புதுச்சேரியிலே இதழ் நடத்த வேண்டும் என்றால் புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் தான் அந்த பத்திரிகையுடைய உரிமையாளராக பதிவு செய்யப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்தியாவுடைய அந்த உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய நண்பரான வில்லியனூரை சேர்ந்த லட்சுமி நாராயண ஐயர் என்பதான் அது பதிவு பெற்றவராக அது பதிவு செய்யப்படுகின்றார். அந்த வகையிலே இவர்கள் எல்லாம் வரலாற்றிலே வெளியே தெரியாதவர்கள். நிறைய பேருக்கு பாரதி நடத்திய பத்திரிகை, பாரதி ஆசிரியராக இருந்தார் என்பதுதான் தெரியும் தவிர புதுச்சேரி சேர்ந்த ஒருவர் அதனுடைய பதிவு பெற்ற உரிமையாளராக இருந்திருக்கிறார் என்ற செய்தியை நான் உங்கள் முன் அந்த இந்தியா செய்தியின் வாயிலாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த இந்தியா இதழும் புதுச்சேரியிலே
எத்ராண்டேர் என்ற வீதியிலே சரஸ்வதி என்ற அச்சுக்கூடம் ஒன்று புதுச்சேரியில் இருந்திருக்கிறது, அங்கிருந்து வந்திருக்கிறது. பின்னர் டியூப்ளெக்ஸ் வீதி என்று சொல்லப்படுகின்ற தற்போது நேரு வீதியிலே இந்திய அச்சகம் இருந்தது என்ற செய்தியும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்ததாக சூரியோதயம் என்ற இதழுக்கு வருகின்றார். இந்த சூரியோதயம் இந்தியா பத்திரிகையிலே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. பாரதிக்கு அவர்கள் கடுமையாக அவரை கட்டாயமாக அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்கின்ற போது அதிலிருந்து அவர் விலகுகிறார். பின்னர் புதுச்சேரியிலே சைகோன் சின்னையா என்பவர் ஒரு இதழை நடத்துகின்றார், சூரியோதயம் இதழ். அது ஏற்கனவே வெளிவந்து கொண்டிருந்த இதழ்தான். பாரதியாருடைய நண்பர் நாகசாமியோடைய உதவியினாலே அந்த சூரியோதயம் இதழுக்கு பாரதியார் 1910 ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுகிறார். அந்த பத்திரிகையிலே தான் நீலகண்ட பிரம்மச்சாரி போன்றவர்கள் எல்லாம், நெல்லையப்பர் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். இந்த சூரியோதயம் இதழுடைய அலுவலகம் எங்கு இருந்தது என்று சொன்னால் 1898 இது ரங்கப்பிள்ளை வீதியிலே இந்த சூரியோதயம் இதழுடைய அலுவலகம் இருந்தது. அதெல்லாம் அந்த பழைய படங்களையெல்லாம் நாம் தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழலிலே நாம் இருக்கின்றோம். அதே சைகோன் சின்னையா அவர்கள் தேச சேவகன் என்ற இதழையும் வெளியிருக்கின்றார். இப்படி சூரியோதயம் இதழிலே அவர் பணியாற்றுகின்ற போது சைகோன் சின்னையாவுக்கும் பாரதிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் மீண்டும் அந்த இதழை விட்டு வெளியே வர வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. அப்பொழுது இந்தியா பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த மண்டையம் ஸ்ரீனிவாச்சாரியார் விஜயா என்ற ஒரு நாளிதழ் சென்னையிலிருந்து வெளிவந்தது. அந்த நாளிதழை புதுச்சேரிக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த விஜயா நாளிதழிலே பாரதி பொறுப்பு வகிக்கின்றார். விஜயா அந்த நாளிதழும் புதுச்சேரியில் இருக்கின்ற சரஸ்வதி இந்தியா நாளிதழ் வெளிவந்த அந்த சரஸ்வதி அச்சுக்கூடத்திலிருந்து தான் விஜயா என்ற நாளிதழும் வெளிவந்தது. இதிலும் வெளியே தெரியாத ஒரு செய்தியை நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த விஜயா நாளிதழுடைய பின்னட்டையிலே சொல்லுகின்ற போது வெளியிடுபவர் ராயலு ரெட்டி, வயது 24, அச்சிடுபவர் பெயர் பொன்னுசாமி, வயது 27, அடைப்புக்குறிக்குள் சூத்திரர் என்ற தகவல்கள் எல்லாம் அவர்கள் இந்த புலனாய்வுத்துறையினுடைய குறிப்புகளிலும் காணப்படுகின்றது. இந்த ராயலு ரெட்டி என்பவர் யார் என்று இதுவரை நமக்கு தெரியவில்லை. அதே போல பொன்னுசாமி என்பவரை பற்றியும் வரலாற்று அறிஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை நாம் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றேன். இது பின்னர் வழுதாவூர் 10 ரூடி வழுதாவூர் புதுச்சேரியிலிருந்து இந்த சூரியோதயம் விஜயா இதழ் வெளிவந்த செய்தியை நாம் அறிகின்றோம். இதுபோன்று பல இதழ்களிலே பாரதி பணிபுரிந்திருக்கிறார். புதுவையைச் சேர்ந்த அன்பர்கள் அவருடைய இந்த பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். கர்மயோகியிலே பாரதி பணிபுரிந்தார். கர்மயோகி என்ற இதழ் என்றால் அரவிந்தர் வங்காளத்திலே நடத்திய கர்மயோகின் என்ற பத்திரிகையிலே வெளிவந்த அரவிந்தர் தொடர்பான அவருடைய சொற்பொழிவுகள், கடிதங்கள் ஆகியவற்றை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்து அவர்கள் வெளியிடுகின்றார்கள். இந்த கர்மயோகி இதழுடைய அலுவலகம் வெள்ளாளர் தெருவிலே, இன்றைக்கு நாம் மக்கள் தலைவர் என்று கூறப்படுகின்ற சுப்பையா அவர்கள் வாழ்ந்த நாடு சண்முக வேலாயுத முதலியார் வீதி, அதை நாம் எல்லோரும் மறந்துவிட்டோம். அந்த வெள்ளாளர் தெருவிலே கர்மயோகி அலுவலகம் இருந்தது என்ற ஒரு செய்தியும் வரலாற்று செய்தியும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே ஆங்கிலேய அரசு புதிய பத்திரிகை சட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த சட்டத்தின் மூலமாக அனைத்து பத்திரிகைகளும் தடை செய்யப்படுகின்றன. எனவே பாரதியாருடைய அந்த பத்திரிகை பணி நின்றுவிடுகிறது என்ற செய்தி சொல்லிவிட்டு, இவற்றுள் புதுச்சேரியை பற்றி வந்த ஒரு சில கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகின்றேன். புதுச்சேரியுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது நாம் எல்லோருக்கும் ஜூலை 14ஆம் நாள் நினைவுக்கு வரும் கடற்கரை சாலையில் இருக்கின்ற போர் வீரர்களுடைய நினைவு சதுக்கம். அந்த இடத்திலே இப்பொழுதும் அவர்கள் விழா எடுக்கிறார்கள், அதாவது குடியரசு பண்டிகை. இந்த குடியரசு பண்டிகையை பற்றி பாரதியார் இந்திய இதழிலே ஒரு கருத்து படமாக வெளியிடுகின்றார். பிரெஞ்சுக்காரர்கள் அரசனுடைய கொடுமையை பொறுக்க மாட்டாமல் வெகுண்டு தேசபக்தர்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கின்ற பஸ்தீன் என்ற சிறைச்சாலையை அவர்கள் அடித்து நொறுக்குகிறார்கள். அதன் பயனாக
அவர்களை, அந்த தேசபக்தர்களை எல்லாம் அவர்கள் விடுதலை செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியுடைய முத்தாய்ப்பான ஒரு செய்தி தான் குடியரசு பண்டிகை என்பதை அவர் கருத்துப்படத்திலே பதிவு செய்கிறார். அதையே அவர் குடியரசு என்ற ஒரு கட்டுரையிலும் அந்த 120 வருடங்களாக இது நடந்தது 1781ஆம் ஆண்டு இந்த பஸ்திலின் என்ற சிறைச்சாலையை அடித்து நொறுக்கியது. 120 வருடங்களாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்ற செய்தியும் சொல்லிவிட்டு பாரதி இதற்கு எதற்காக இந்த கட்டுரை எழுதுகிறேன் என்பதற்கு ஒரு குறிப்பீடு தருகின்றார். புதுச்சேரி மக்களுக்கு ஒரு செய்தியை அவர் சொல்கின்றார். இந்த அபீஷ்டங்கள் அடையும் பொருட்டே ஒவ்வொரு தேசத்தாரும் இப்படிப்பட்ட விடுதலையை அடைவதற்காகத்தான் ஒவ்வொரு தேசத்தாரும் முயற்சி செய்கிறார்கள். இவர்களை நாம் எல்லோரும் அடையத்தான் வேண்டும். புதுவை வாசிகளே, நாம் எல்லோரும் இந்த மகோற்சவ தினத்திலாவது நமது சண்டை சச்சரவுகளை மறந்து ஒன்று கூடி மனங்களிப்போமாக. நாம் எல்லோரும் இதை பார்த்தாவது நமது விடுதலைக்கு பாடுபட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். இங்கு ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல, என்னுடைய கொள்ளு தாத்தாவுடைய மாமன்கள் பாய்மர கப்பலிலே தரங்கம்பாடியிலிருந்து கீழ்த்திசை நாடுகளுக்கும் மேலை நாடுகளுக்கும் சென்று வாணிகம் செய்தார்கள். என்னுடைய கொள்ளு தாத்தா அவர்கள் கோவிந்தசாமி பிள்ளை அண்ட் சன்ஸ் என்ற பெயரிலே ஒரு வணிக கப்பலை சொந்தமாக அமைத்து தரங்கம்பாடியிலிருந்து மேலை நாடுகளுக்கு வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். என்னுடைய தாத்தா ராம்தாஸ் பிள்ளை அண்ட் சன்ஸ் என்ற பெயரிலே 19ஆம் நூற்றாண்டினுடைய 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியிலே தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று சொந்தமாக கப்பலை வைத்திருந்து அதன் மூலம் வாணிகம் செய்து தென்னாப்பிரிக்காவிலே வாணிகம் செய்திருக்கிறார்கள். இப்படி வஉசிக்கு முன்பாகவே பிரெஞ்சியர் ஆட்சி காலத்திலேயே நம்முடைய தமிழர்கள் கப்பல் வணிகம் செய்வதற்கு அந்த பிரெஞ்சு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது என்ற இந்த நேரத்தில் என்னுடைய முன்னோர்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக நான் இதை சொன்னேன். அப்படி அவர்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். என்னுடைய தாத்தா டர்பன் நகரிலே அவர்கள் சொந்தமாக ஒரு வணிகம் செய்திருக்கின்றார்கள். என்னுடைய அப்பா 1920களிலே புதுச்சேரியிலே நந்தி வெளியீட்டு மன்றம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி வித்தகம் என்ற ஒரு இதழை 33 வரை நடத்தியிருக்கின்றார்கள். பல்வேறு நூல்களை, திருவாசக உண்மை, அருளாக்கு அருமுறை உள்ளிட்ட பல்வேறு நூல்களை அவர் பதிப்பித்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சொல்லியது போல பிரெஞ்சுக்காரர்கள் நம்முடைய தமிழை வளர்ப்பதற்கு ஒருபோதும் அவர்கள் தடையாக இருந்தது இல்லை. நாமும் வணிகம் செய்வதற்கு அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டேன். இந்த சுதேசி கப்பல் கம்பெனிக்கு நிதி திரட்டுகிறார்கள். புதுச்சேரியிலிருந்தே ஒரு உண்டியல் வைத்து, இந்திய அலுவலகத்திலே ஒரு உண்டியல் வைத்து பாரதி நிதி திரட்டுகிறார். இதற்கு எல்லோரும் நிதி அளியுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது ஒரு பெண்மணி அவர்கள் கையில் ஒரு காசு தான் இருக்கிறது. அந்த காசை அந்த உண்டியலில் போட்டுவிட்டு இதுதான் என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். இதை பார்த்த மற்றொரு பெண்மணி, என்னிடம் கத்திரிக்காய் தான் இருக்கிறது, வேண்டுமானால் இதை விற்று இந்த நிதியை நீங்கள் வஉசியுடைய கப்பல் கம்பெனிக்கு அழியுங்கள் என்று சொல்கிறார். இது ஒரு எளிய பாமர மக்களுடைய அந்த நிதி உதவி. ஆனால் புதுச்சேரியில் வாழ்ந்த தமிழறிஞர்கள், பாரதியார் சொன்னாலும் பாரதியார் இதற்கு ரூபாய் 5 அளித்திருக்கின்றார். புதுச்சேரியில் வசூல் விவரத்திலே சொல்கிறார், சி. சுப்பிரமணிய பாரதி ரூபாய் 5, இந்திய ஆஃபீஸ் சிப்பந்திகள் 5 ரூபாய் 14 ஆனா, பழனி சின்னைய நாயுடு சைகோன் சூரியோதயம் இதழுடைய அந்த பொறுப்பாளர் 10 ரூபாய், அந்த காலத்திலே 10 ரூபாய் அளித்திருக்கின்றார். கலவை சங்கரன் செட்டியார் 5 ரூபாய் 12 ஆனாவை அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். இதுபோல் நிறைவாக ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கின்றேன். புதுச்சேரியிலே ஐயா அவர்கள் சொன்னார்கள், கொம்யூனுக்கு கொம்யூன் இலவச பாடசாலைகளை அவர்கள் அமைத்தார்கள். இதை பற்றி கூட பாரதியார் சொல்லியிருக்கின்றார். அதே போல் அரசு அமைத்த பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்லாமல் அலியான்ஸ் பிரான்சேஸ் போன்றவர்கள் கூட தர்ம பாடசாலைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். பால்ய கல்வி, அதாவது இளம் வயது பிரைமரி எஜுகேஷன் என்று பாரதியை குறிப்பிடுகிறார். பிரைமரி எஜுகேஷனை அவர்கள் அளித்திருக்கிறார்கள், அலியான்ஸ் பிரான்சேஸ் போன்றவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை பாரதியோட பதிவாக சொல்கிறார். பிரெஞ்சு இந்தியாவிலும் சிறுவர்களுக்கு தமிழ் பாஷையில் பயிற்சி செய்வித்து தொழிற்கல்வியிலும்
நாம் அந்த பாஷையிலேயே நடத்தி வந்தால் பெரும் நன்மை விளையும். இதை நம்முடைய தேசவாசிகள் நடத்த எத்தனிப்பார்கள் என்று நம்புகிறேன். இது அவருடைய வாசகம். எனவே அவற்றை தமிழிலே நடத்த வேண்டும் என்று, அந்த தர்ம பள்ளிக்கூடங்களை தமிழிலே நடத்த வேண்டும் என்று சொல்கின்றார். அதே போல் இவர்கள் சொன்னார்கள், பிரான்ஸ் தேசத்திலே ஒரு அம்மையார் அவர்கள் அனாதை பிள்ளைகளுக்கு மடம் கட்டினார்கள் என்று. அதுபோல் விவேகானந்தருடைய அநாத பால மடம் என்பதை புதுச்சேரியிலே ஒன்றை உருவாக்க முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் நிதி திரட்டி இருக்கின்றார்கள். அப்போது பாரதி சொல்கிறார், புதுவை செல்வந்தர்களே, மக்களே, நீங்கள் தக்க ஏற்பாடுகள் செய்கிறீர்கள். இந்த மடத்திலே என்ன அதில் ஒரு முக்கியமான செய்தி என்றால், இந்த மடத்தில் இந்தியர்களாய் பிறந்த எல்லா வகுப்பு குழந்தைகளுக்கும் இடம் உண்டு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி சொன்னது போல அந்த தர்ம அனாதை பிள்ளைகளுக்கான அந்த மடத்திலே எல்லா வகுப்பு பிள்ளைகளுக்கும் இடம் உண்டு என்ற ஒரு செய்தியும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படி அவருடைய பாரதியாருடைய அந்த பத்திரிகை பணியின் உடைய புதுச்சேரியுடைய வரலாறு ஆங்காங்கே பதிந்து கிடக்கிறது. அதுபோல் வெள்ளாளர் வீதியில் இருந்த நம்முடைய நாடு சண்முக வேலாயுத முதலியார் அவர்கள் மறைந்தபோது பாரதியார் அவர் மறைவுற்ற செய்தியினை தன்னுடைய இந்தியா இதழிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்படி பல செய்திகள் அவருடைய பத்திரிகை பணியினூடே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஆராய்ந்தால் புதுச்சேரியுடைய வரலாறு, பிரெஞ்சியர் ஆட்சி காலத்திலே அவர்கள் நம்முடைய தமிழுக்கு அளித்த அந்த சிறப்புகள், தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைத்து நல் இதயங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. முதல் கவர்னராக பொறுப்பேற்ற பிரான்சுவா மர்த்தேன் அவர் வெளியூர்களிலிருந்தும் பல்வேறு நெசவாளர்களை, சாயம் தோய்ப்பவர்கள் மற்றுமுள்ள உப தொழிலாளிகளை எல்லாம் இங்கே புதுச்சேரியில் குடியமர்த்துகின்றார். தூய்ப்ளெக்ஸ் 13 ஆண்டு காலம் இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தில் கவர்னராக அதிக ஆண்டுகள். ஏனென்றால் அதனால தான் அவர் கிங் மேக்கர், தென்னிந்தியாவின் கிங் மேக்கர் என்று குறிப்பிடுகின்றார்கள். நம்முடைய காந்திஜி அவர்களை சந்தித்து புதுச்சேரிக்கு அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு அவரை கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு வந்து ஒதியஞ்சாலையில் அவர் திடலில் பேச வைத்தார் சுப்பையா அவர்கள்.